எச்சரிக்கை. இணையதளம் மூலம் நம்முடன் உறவாக பழகும் சில மனிதர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். சமூகம் நலம் கருதி வெளியிடுவர் உங்கள் ஆக்டர் மணி. அக்கா சொல்லுக்கா. என்னக்கா திடீர்னு போன் பண்ணிட்டு ஏதாச்சும் வேலை வந்துச்சேக்கா? அப்படியாக்கா? என்ன விஷயம்க்கா? நந்து, உன்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருக்கிறேன். வீடியோ அனுப்பிருக்கீங்களா? அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. அதுதான் நான் வீடியோ பார்த்துட்டு நான் கால் பண்ணுறேன்க்கா. ஓகேக்கா ஓகேக்கா. என்ன நந்து, வீடியோ பார்த்துட்டியா? அக்கா நீ அனுப்புன வீடியோலாம் பார்த்தேன்க்கா. என்னக்கா அடுத்த டார்கெட்டுக்கு ஆள் அனுப்பிட்டு போல இருக்கு. அந்த ஆளுக்கு நிறைய சொத்து இருக்கு போல. அந்த ஆளுக்கு வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான். நீ பரட்டைக்கு கால் பண்ணி அந்த ஆளை பத்தி ஃபுல்லா விசாரிச்சுட்டு சொல்லு. நான் பாத்துக்கலாம்க்கா. பரட்டிட்ட சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிடலாம்க்கா. என்ன ஏதுன்றத நம்ம விசாரிச்சு வச்சுக்கலாம். ஆள் எப்படி என்ன ஏதுன்றத முடிச்சிடலாம்க்கா. ஒன்னும் பிரச்சனை இல்லைக்கா. கண்டிப்பா முடிச்சுக்கலாம்க்கா. சரிக்கா, நான் பரட்டிய நேர்ல பார்த்து பேசிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன்க்கா. சரிக்கா, நான் வச்சிடறேன்க்கா. ஹலோ. சொல்லு நந்து. பரட்ட எப்படி நம்ம போன் பண்றது? எங்க இருக்கிற? என்ன அதிசயமா இருக்கு? காரணம் இல்லாம இந்த பரட்டைக்கு கால் பண்ண மாட்டேன். முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். கிளம்பி வா, சீக்கிரமா வா, வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வருவா? சரி. உடனே ஒரு சின்ன வேலை இருக்கு. இந்த வேலையை முடிச்சுட்டு உடனே வர வீட்டுக்கு. சீக்கிரம் வா, வெயிட் பண்ணிட்டு இருக்க உனக்காக. சரி. போன பண்ண வை. வர
போன் போட்டு ஏதோ அர்ஜென்ட்டா வர சொல்லிருந்தீங்க. ஏதோ முக்கியமான விஷயம் இல்லாம எனக்கு காலே பண்ண மாட்டீங்களா? என்ன அப்படி தலை போற காரியம்? என்ன விஷயம் சொல்லுங்க. ஏதோ போன்ல வீடியோ வேற அனுப்பியிருக்கீங்க, ஏதோ ஒரு ஆள் போட்டோ வேற இருக்குது அதுல. என்ன சொல்லுங்க, ஏதாவது நான் பாத்துக்கிறேன். கரெக்டா இந்த 24 மணி நேரத்துல அந்த ஆளை பத்தி ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சு ஆகணும். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, சரியா? நந்து, நீங்க எதிர்பார்த்த மாதிரி இன்னும் 24 மணி நேரத்துல அந்த ஆளை பத்தி நான் ஃபுல் டீட்டெயில் உங்ககிட்ட சொல்றேன். உங்ககிட்ட அந்த டீட்டெயில் சொல்லாம பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். இன்னும் 24 மணி நேரத்துல அந்த ஆளை பத்தி நியூஸோட தான் வரேன். நியூஸோட தான் வந்து உன்னை பாப்பேன். வரேன். ஆளே பார்க்க முடியல. வேலை கொடுத்தா தானே வருவாங்க. எங்க ஒரு வேலையும் கொடுக்க மாட்டேங்க. ஒரு வேலை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வேலை வந்து நம்ம பக்காவா முடிச்சா ஜம்பா எடுத்துட்டு போலாம். அதுவும் வெளிநாட்டுக்கு போலாம். முடியுறியா? தாராளமா சொல்லு. யார் என்ன பண்ணு? உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து போட்டோ அனுப்பியிருக்கேன். அந்த போட்டோவை பாரு. அதை பார்த்துட்டு அந்த ஆளை வந்து எங்க போறாரு, எங்க வர்றாரு, அவருக்கு பேக்ரவுண்ட் என்ன, அவருக்கு வந்து சொந்தக்காரங்க ஃபீஸ் இருக்காங்க, இதுக்கு மொத்தமே டீட்டெயில் விசாரிச்சுட்டு எனக்கு வந்து தகவல் கூட. எனக்கு கிடைச்சிக்கிற பாக்கி வந்து பெரிய காசு 10 லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம 2 பேரும் வெளிநாட்டுக்கு போயிடலாம். உன்னை நம்பிதான் நான் என்கிட்ட தகவல் சொன்னகிட்ட சொல்லியிருக்கேன். 1 ஹவர்ல நான் வேலையை முடிச்சு கொடுத்துறேன்னு 10 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. 10 லட்ச ரூபாய் கையில வாங்கிக்கின்னு நம்ம 2 பேருமே வந்து வெளிநாட்டுக்கு போறோம். சரியா? சரி, முடிச்சு விட்டுலாம். போ ஒரு ½ அவர் லேட்டாவோட நான் வரேன். இப்போ 1 ஹவர் டைம் கொடுத்துறாங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியலையோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து ரிசல்ட் பண்ணுங்க. தெரியும்ல? தெரியும். ½ ஹவர்ல நான் வரேன். நாளை கிட்ட ½ ஹவர்ல அவரை பத்தி சீக்கிரமா டீட்டெயில்ஸ் நண்பா, வா நண்பா. இப்போ வீட்டுல நமக்கு அப்புறம் எப்படி இருக்கு நண்பா? நல்லா இருக்கா நண்பா? நண்பா நண்பா நீங்க இருக்கிற செல்வாக்கு எவ்வளவு உதவி பண்றீங்க மக்களுக்கு. நினைக்கிறீங்க. உண்மையிலே உங்களை நண்பனா அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சத்தியமா சொல்றேன். உங்களுடைய இந்த சேவை வேற யாருக்கும் வராது. அவ்வளவு ஒரு அருமையா சேவை பண்றீங்க. நாங்க மனசாக உங்களை பாராட்டுறோம். உங்களுக்கு வந்து நல்ல புண்ணியம். உங்களை வந்து ரொம்ப சார், அவர் சோசியல் மீடியால நிறைய ஏழை மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு சார். நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். நானே பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன் சார். அவருக்கு எத்தனை பசங்க சார்? அந்த புதுமையை ஏன் சார் கேட்கு? ஒரு ஆக்சிடென்ட்ல அவருடைய கண் எதிர்ப்பு மதம் அது வந்து அவரு தன்னால முடிஞ்சது கோடீஸ்வரன் தன்னால முடிஞ்சத ஏழை எளிய
ரொம்ப தங்கமான மனுஷன். ஆமா சார், ஆண்டவன் எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு சரிங்க சார், Okay. தரத்துல நம்ம பார்க்கலாம். ஓகே, கட்டாயமா. என்ன பரட்ட எங்க இருக்க? நீ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தீங்க, அதை எழுதி 10 நிமிஷத்துல முடிச்சேன். உடனே ஓடிய பார்ப்போம். உடனே டக்குன்னு நம்ம போகனில பார்த்து அண்ணா நகர்ல திரும்ப ஓடியா வேலையை முடிச்சு போயிட்டே இருக்கலாம். அந்த ஆள் யாரு, எவ்வளவு செட் இருக்கு, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, எல்லாம் உன் ஃப்ரெண்டு மூலியமா வித்தியாசம் பார்த்த உடனே பார்க்க வேலையை நம்ம லைஃப்ல புதியா வருதுப்பா. நான் சீனா ஒரு ஆளோட போட்டோ கொடுத்தனே, கண்டுபிடிச்சே இல்லையா? வரட்ட 10 நிமிஷத்துல அந்த ஆளோட டேட்டா எல்லாம் இருக்கும் பரட்ட. இதோ பாருடா. அவன் ஒரு அனாதை பரட்ட. கை கொடு. சுத்து சூப்பர். 10 நிமிஷம் சேர்த்து வந்துக்கிறியா? அவனை நம்ம தூக்குறோம்னா வேற எந்த அசைன்மெண்ட்டும் நம்ம பண்ண தேவையில்ல. ஒரே அசைன்மெண்ட்ல செட்டில் ஆயிக்கலாம் பரட்ட. எத்தனை நாள் தான் நம்ம 5-10 ரூபா பக்கா. சூப்பர் போயிட்டு பரட்ட. ஆல் தி பெஸ்ட். சரி, ஓகே. அந்த பரட்ட பேசுறேன். நான் பரட்ட 24 மணி நேரத்துல அந்த ஆளை பத்தி விசாரிச்சு கால் பண்றேன்னு சொல்லிட்டு 1/2 hourல கால் பண்ணிட்டு என்ன விஷயம், என்ன தகவல் வந்துட்டு சொல்லு பரட்ட. நீ ஒரு போட்டோ ஒன்று கொடுத்து விசாரிக்க சொன்னல ஆளை, எப்படி 10 நிமிஷத்துல அந்த ஆளை பத்தி ஃபுல் டீட்டெயில் விசாரிச்சிட்டேன். அந்த ஆளுக்கு பொண்டாட்டியும் ஒரு மவளும் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே வந்து அவங்க கண்ணு எதிர்க்கவே ஆக்சிடென்ட் செஞ்சுட்டாங்க. பாவம், நல்ல மனுஷன். ரொம்ப கோடிக்கணக்கில் அந்த ஆளுக்கு சொத்து இருக்கு. சொத்து இருந்தாலும் அதை உரிமை கொண்டாட வாரிசு கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது. அதனால அந்த ஆள் இருக்கிற சொத்தை எல்லாமே வந்து பொது சேவைன்னு பண்ணி எல்லா பணத்தையும் தனியாக இருக்கிறான். இப்போதான் தெரியுது நீ எதுக்கு அந்த ஆளு போட்டோ காமிச்சு அந்த ஆளு விசாரிக்க சொன்னேன்னு. சரி, ஓகே. அந்த ஆளை பற்றி இதுதான் ஃபுல் டீட்டெயிலு. நான் விசாரித்து சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ என்ன பிளான் போட்டாலும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். சரியா? எனக்கு கண்டிப்பாக அதில் ஒரு ஷேர் வந்தே ஆகணும். ஓகேவா? பாய். அப்படியா? சரி, ஓகே பரட்ட, கட் பண்ணு. ஓகே. நந்து, அந்த ஆளை பத்தி விசாரிச்சாச்சா? ஹலோ அக்கா, அந்த ஆளை பத்தி விசாரிச்சதுல அவர் ஒரு அனாதையாக்கா. அவருக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கா. அது ஆள்றதுக்கு அவருக்கு பொண்டாட்டி இல்ல பொண்ணு இல்லையாக்கா. அதனால இருக்கிற பணத்தை பூரா இல்லாதவங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாருக்கா. ஆமாக்கா, அவர் பொண்ணு பேரு கூட லட்சுமின்னு சொன்னாருக்கா பரட்ட. ஆமாங்கக்கா. சரிக்கா, உன்னோட அடுத்த பிளான் என்னக்கா? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா நம்ம அதை முடிச்சு வைக்கலாம். நீ அந்த ஆளு வண்டியில வரும்போது நீ என்ன பண்ற, குறுக்க விழுந்த உடனே என்ன பண்ற, அவங்க பொண்ணு மாதிரி நீ நடிச்ச உடனே அவங்க கிட்ட நம்ம எவ்வளவு கழிக்க முடியுமோ அவ்வளவு நம்மளால கழிச்சிட்டு நம்ம லைஃப்ல செட்டில் ஆகிட்டு இந்த ஊருக்கு நம்ம கழிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது. சரிக்கா, சரிக்கா, வச்சிடலாம்க்கா. கண்டிப்பா. ஓகேக்கா, வச்சிடறேன்க்கா. பேர் என்னமா? என் பேர் லட்சுமிப்பா. அப்பா அம்மா என்னமா பண்ணுறீங்க? எனக்கு அப்பா அம்மா யாரும் தெரியாது. நான் ஒரு அனாதை. பேரு லட்சுமி தாம்மா. அப்பா அம்மா எதாவது நினைக்காதம்மா. நான் இருக்கம்மா, ஒன்னா இருக்கம்மா. உதவினாலும் செய்தம்மா.
சந்தோஷமா நான் செய்யறேன். என்ன வேணும் நான் கேட்கலாம் அப்பா. கண்டிப்பா சார் ரொம்ப சந்தோஷம். ஃபோன் நம்பர் கொடுங்க சார். இந்தாம்மா. சொல்லுங்க சார். சரி சார், ரொம்ப நன்றி சார். நான் போயிட்டு கால் பண்றேன் சார். சொல்லுமா. அப்பா இன்னைக்கு எனக்கு பர்த்டேப்பா. அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல பர்த்டே பார்ட்டி கேக்குறாங்கப்பா. என்கிட்ட எதுவும் அமௌண்ட் இல்லை. எனக்கு தான் அப்பா யாரும் இல்லையே. அப்பா இருந்தா நான் கேட்காமலே பணம் கொடுத்துருப்பாரு. எனக்கு தான் அப்பா இல்லையே. இப்போ உங்க அப்பா நான் இருக்கேம்மா, நீ ஏமா கஷ்டப்படுத? உனக்கு எவ்வளவுமா பணம் வேணும்? நான் தரேம்மா. 5 லட்சம் ரூபா அனுப்பியிருக்கேம்மா. உன்னோட பிறந்தநாள் செம்மையா கொண்டாடுமா. அப்பா எனக்கு உடம்பு சரியில்லைப்பா. ஹாஸ்பிட்டல் போனோம், கொஞ்சம் பைசா அனுப்புங்கப்பா. அப்பா காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா அம்மா வீட்டு லோன் போட்டு எனக்கு வாங்கி படிக்க வச்சாங்கப்பா. இப்போ அந்த அமௌண்ட் கட்ட முடியாதனால பேங்க்ல இருந்து ஆபீசர் எல்லாம் வந்து அதை ஜப்தி பண்றாங்க. எங்க அப்பாவை இருந்தாரு வீடு இல்லாத கணக்கு வச்சுக்க மாட்டேருப்பா. அதனால நீ எனக்கு 10 லட்சமா கொடுப்பா. அந்த வீட்டுக்கு என்ன வைக்கிறதுக்கு முடியல. சொல்லு நந்து, நம்ம பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதா? இணையதளத்தில் மோசடி செய்யும் கும்பலின் போட்டோ இணையதளத்தில் தற்போது வெளியாகி உள்ளது. இவர்களை பற்றி தகவல் தெரிந்தால் காவல் நிலையத்திற்கு தெரிவிக்குமாறு காவல்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். அப்படியே நந்து, அந்த இடத்துல இருந்து நீ கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காத நம்ம இடத்துக்கு வந்துரு. பணத்துக்காக என் மேல பாசத்தை காட்டி என்னை ஏமாத்திட்டாலே.